வணக்கம். அரசியலில் தற்போது ஒரு பரபரப்பான செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. அது என்னென்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர், தமிழ்நாடு முழுக்க நன்கு அறிந்தவர், ஜெயலலிதா அம்மையாரின் நன்மதிப்பை பெற்றவர், சசிகலா அம்மையாரின் நன்மதிப்பை பெற்றவர், எம்ஜிஆர் ஐயா காலத்திலிருந்து எம்எல்ஏவாக இருந்தவர், 25 வயதிலேயே எம்எல்ஏவாக ஆனவர், இளம் வயதிலேயே எம்எல்ஏ ஆன ஒருத்தர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவருடைய தவேக கட்சியில் சேரப்போகிறதா ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அது நிஜமா பொய்யா தெரியாது. ஆனால் தொலைக்காட்சி செய்திகளில், சமூக வலைதளங்களில் அது போன்ற செய்திகள் வருகின்றன. ஒருவேளை அது உண்மையாக இருந்தால், ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தவேகவில் சேர்ந்தால் யாருக்கு ஆபத்து, யாருக்கு எந்த கட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு அது லாபமாக முடியும் என்பதை பார்க்கலாம். ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் மூத்த தலைவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதே ஒன்று பட்டி தொட்டி எல்லாம் ஐயா செங்கோட்டையனை பற்றி எல்லாரும் அறிந்தவர்கள். ஐயா எடப்பாடி அவர்களை கூட முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் தான் ஓரளவு எல்லாத்துக்கும் தெரியுமே தவிர, ஐயா செங்கோட்டையன் அவர்கள் அவர் அமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்தப்பவே எங்கள் ஊர் கிராமத்துலலாம் செங்கோட்டையன் ஐயா பற்றி பெருமையாக பேசுவாங்க. நல்ல அரசியல்வாதி, நல்ல நேர்மையானவர் அப்படிலாம் பேசியிருக்காங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருக்கு அந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது இவரும் ஓபிஎஸ்ஸும் இருந்து தான் அதை திட்டமிட்டு என்ன ஷெடியூல் அப்படிங்கிறத, எந்த மேடையில் பேசணும், என்னைக்கு பேசணும், எந்த ரூட்டில் போகணுங்கெல்லாம் வழி அமைச்சு ஷெடியூல் போடுறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு தலைவர். அது மட்டும் இல்லாமல் கொங்கு பெல்ட்டில் கவுண்டர் சமுதாய மக்களுடைய அன்பை பெற்றவர். இவருக்கு எல்லா சமுதாய மக்களுடைய ஆதரவும் இருக்குது செங்கோட்டையன் ஐயாவுக்கு. குறிப்பாக கொங்கு பெல்ட்டில் இவருக்கு கவுண்டர் சமுதாய மத்தியிலும் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. அதற்கு காரணம், அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டை முதல்ல சந்திக்க வரும்போதே அவ்வளவு கூட்டம் வந்தது. 2000 பேர் அதிமுகவில் வந்து ராஜினாமா பண்ணாங்க, நிர்வாகிகள். ஸோ இதெல்லாம் சாதாரணமாக ஒரு ஆளுக்கு நடக்காது. அப்போ அந்த தொகுதியில், அவர் சார்ந்த தொகுதியில், அந்த பகுதியில் மிக செல்வாக்கு மிக்கவராக செங்கோட்டையன் இருக்கிறதுனால அவர் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை தப்பானவரோ அப்படி எதுவுமே இல்லாததுனால அவர் விஜய் கட்சிக்கு வந்தாலும் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர் வருவாரா என்பது தெரியல. வந்தால் ஏற்றுக்கொள்வார். ஏதாவது அவருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய சீனியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புகள் கொடுத்து கண்டிப்பாக கட்சியில் சேர்த்துக்கொள்வார்கள். அவ்வாறு அவர் தவேகவில் சேர்ந்து கொண்டால் தவேகவுக்கு லாபம்தான். செங்கோட்டையன் போன்றவர்கள் கொங்கு பெல்ட்டில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது கொங்கு மண்டலம் தவேகவுக்கு சாதகமான மண்டலமாக அமையும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். தென் தமிழகத்தில், அதாவது தெற்க திருச்சி டு கன்னியாகுமரி வரைக்கும் முக்குளத்தூர் அதிகமாக இருக்கிற பகுதி. விஜய் அவர்களுக்கு தென் பகுதியில் கொஞ்சம் ரசிகர்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களை அவர் கூட்டணியில் சேர்த்துக்கொண்டால் திருச்சி முதல் கன்னியாகுமரி, ஏன் தமிழ்நாடு முழுக்க பரவலாகவே அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கிற முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வாக்குகள் விழும். அது வெற்றிக்கு வழிவகுக்கும். அது அண்ணா காலத்தில் ஃபாரூக் பிளாக் சப்போர்ட் பண்ணிடுது, அண்ணா ஜெயிச்சார். அதே மாதிரி எம்ஜிஆருக்கு மாயத்தேவர் அறிவித்து முக்குளத்தூர் சப்போர்ட் பண்ணாங்க, எம்ஜிஆர் ஜெயிச்சார். அப்படி முதலாக ஜெயித்தவங்கெல்லாம் முக்குளத்தூர் சமுதாயத்தில் சப்போர்ட்டில் ஜெயிச்சிருக்காங்க. தோற்றவங்க கூட முக்குளத்தூர் சப்போர்ட் இல்லாமல் தோற்றுருக்காங்க. காமராஜர் கடைசி காலத்தில் தோற்றார், முக்குளத்தூர் விளையிட்டாங்க, அவருக்கு ஓட்டு போடலை. எடப்பாடி தொடர்ந்து தோக்குறாரு, முக்குளத்தூர் ஓட்டு போடலை, தோத்துட்டார். ஐயா விஜயகாந்த் ஏன் ஒரு சிஎம் அளவுக்கு தனியாக இன்னும் அதிக வாக்கு வங்கி வாங்கணும்னா, முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் சார்ந்து அவர் எந்தபடிய நடவடிக்கையில் அவர் ஈடுபடாமல் இருந்தார். அவர் அமைச்ச அந்த மக்கள் நல கூட்டணியில் கூட அது சார்ந்த சமுதாயம் சார்ந்த தலைவர்களை கூட்டணியில் வைக்க தவறிட்டார். ஸோ தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் வாக்கு வங்கி வச்சிருக்கிற அந்த சமுதாய வாக்குகளை பெறும்போது இன்றைக்கி யார் இருக்கா அப்படின்னா டிடிவி, ஓபிஎஸ் இருக்கிறதுனால அவங்கள கூட்டணியில் சேர்க்குறப்போ தென் மாவட்டத்துக்கு தவேகவுக்கு பிரச்சனை இல்லை, வெற்றி வாய்ப்பு அதிகமாயிரும். டிடிவி, ஓபிஎஸ்ஸை சேர்த்துட்டாலே திருச்சி டு கன்னியாகுமரி 80 தொகுதி தவேக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இதுக்கு கேரண்டி உண்டு தென் மாவட்டத்தில். அதுபோக தேவேந்திரர் ஓட்டு வேணும் அப்படிங்கிறப்போ கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, அவர் சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் சேர்க்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அது ஒரு 100% தென் மாவட்ட பிரச்சனையில் பெர்ஃபெக்டாக வாக்கு வாங்கி ஜெயிச்சிருவாங்க. கொங்கு மண்டலம் அப்படிங்கிறப்போ திரு செங்கோட்டையன் அவர்களை நேரடியாகவே கட்சியில் சேரும்போது அது உங்களுக்கு டோட்டலாக கொங்கு மண்டலத்தில் உள்ள வாக்குகள் அனைத்தும் செங்கோட்டையன் மீது உள்ள நன்மதிப்பு காரணமாக
தாவேக்காவுக்கு மாறும். அவர் வந்தார்னா, இல்லை ஒருவேளை ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து, ஏன்னா அதிமுக விட்டுட்டு அவர் வெளியே வருவாரான்னு தெரில. அவர் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு, செங்கோட்டையன் ஐயா, நான் இறக்கும்போது கூட என் உடம்புல, என் பூத உடலில் அதிமுக கொடி தான் போத்தணும்னு சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில், நான் பார்த்துருக்கேன். அப்படி எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து அதிமுகவுக்கு உழைத்த ஒருவர், அதிமுக தான் வாழ்க்கைன்னு இருக்கிறவர் தாவேக்காவுக்கு மாறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அப்படி மாறினாலும் அவருக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் என்பது உண்மை. அதிமுக காரங்களே ரெண்டு இதாக பேசுவாங்க. ஆனால் மாறினா தாவேக்காவுக்கு நல்லது. அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ கொங்கு மண்டலத்தில் கவுண்டர் வாக்குகளை பெறுவதற்கு செங்கோட்டையன் உதவி புரிவார். இப்போ தென் மாவட்டத்தில் டிடிவி, ஓபிஎஸ் சப்போர்ட் இருக்கிறதெல்லாம் அங்கே வெற்றி கன்ஃபார்ம் ஆயிரும். எப்படி எம்பி எலெக்ஷனில் 2024 பிஜேபியோட ஓபிஎஸ் டிடிவி கூட்டணி வச்சு 2வது இடத்துக்கு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளினாங்க. எப்படி அது இருக்குது, டேட்டா ஆல்ரெடி சொல்லியிருக்கு. இப்போவும் அப்படி நடந்தால் தென் மாவட்டத்தில் மற்ற திமுக, அதிமுக வாஸ் அவுட் ஆயிரும். விஜய், டிடிவி, ஓபிஎஸ் சேர்ந்துட்டாங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அப்போ செங்கோட்டையன் ஐயா உள்ளே வந்துட்டாருன்னா அது முடிஞ்சு வச்சு. கண்டிப்பாக ஏற்கனவே விஜய் ரசிகர் அதிகமாக இருக்காங்க, வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது இதில் கொங்கு பெல்ட்டில். இதில் செங்கோட்டையன் ஐயா வேறு உள்ளே வந்துட்டாருன்னா முடிஞ்சு வச்சு. அவர் ஓபிஎஸோட கூட்டணியில் வந்தாலும் அந்த வாக்கு விழுகும் தாவேக்காவுக்கு. தனியாக கட்சியில் சேர்ந்துட்டேன்னு வந்தாலும் சில நேரம் கட்சியை விட்டு போயிட்டாரே இவரும் அப்படின்னு சொல்லி சில நேரம் வருத்தப்படுவாங்க அதிமுக தொண்டர்கள். அந்த விமர்சனத்தையும் அவர் தாங்க வேண்டி வரும். ஆனால் அது விஜய் அவர்களுக்கு ப்ளஸ் அமையும். யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னா அதிமுகவுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ கொங்கு பெல்ட்டில் தான் ஓரளவாக தாக்கு பிடிச்சி சீட்டு வின் பண்ணிச்சு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலில். அதில் என்னென்னா யாருமே கொங்கு பெல்ட்லேருந்து யாரும் பிரிஞ்சு வராமல் இருந்ததுனால வாங்கினாங்க. இப்போ செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் பிரிஞ்சு வரும்போது கொங்கு பெல்ட்டில் உள்ள வாக்கு பூரா பிரியும்ல அதிமுக வாக்கு. அப்போ அந்த பிரிஞ்ச வாக்கு ஒன்று விஜய் ரசிகர்கள் இருக்கிற அதிமுக வாக்கு பிரியும். டோட்டலாக வரும்போது 8% வாக்கு தான் அதிமுக வரும். சீரியஸாக 8% தான் கிடைக்கும் இந்த தேர்தலில். செங்கோட்டையன் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ரூட்டில் அரசியல் போச்சுன்னா அப்போ அதிமுகவுக்கு பயங்கர அடி இருக்குது, பயங்கரமான பாதிப்பு இருக்குது, பெரிய பாதிப்பு இருக்குது. அது எப்படித்தான் அதெல்லாம் எப்படி அமித்ஷா போன்ற மூத்த பெரும் தலைவர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு அது தெரியும். தெரியாமலாம் இல்லை, பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அமைதியாக இருக்கிறாங்க. கடைசியில் எலெக்ஷன் அறிவிக்கிற டைமில் ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்குது, பிடிப்பாங்க ஐயா எடப்பாடியை, வேறு வழி இல்லை. அப்படின்னு பார்த்தா முழுக்க அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு. யார் செங்கோட்டையன் ஐயா அங்கிட்டு வந்துட்டார்னா. அப்போது தென் மாவட்டத்தில் ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்கிற டிடிவி, ஓபிஎஸ், கொங்கு மண்டலத்தில் வாக்கு வங்கி வச்சுருக்க ஐயா செங்கோட்டையன், இப்படி இருக்குல்ல. இப்போ போச்சா முடிஞ்சா இப்போ அடுத்து அன்புமணி ஐயாவுக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. திடீர்னு கட்சியை பிரித்து நான் தனி கட்சி ஆரம்பிக்க போன ராமதாஸ் ஐயா வெளில போனாரோ, இல்லை அந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை ராமதாஸ் ஐயாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவர் வச்சுக்கிட்டு இவர் வெளியில் போனாலும் கட்சி பிரிகிற பட்சத்தில் ராமதாஸ் ஐயா வர்றாரோ இல்லையோ அன்புமணி ஐயா வருவார். வரும்போது அப்போ வடக்கு மண்டலத்தில் வன்னியர் பெல்ட்டில் உள்ள வாக்கு தாவேக்காவுக்கு வரும். முடிஞ்சா தென் மண்டலம், கொங்கு மண்டலம், வடக்கு மண்டலம் வந்துருச்சு. சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை பகுதி பக்கம் இப்போ வன்னியர் பெல்ட்டு சென்னை வரைக்கும் இருக்குது, திண்டிவனம், கடலூர் அது வரைக்கும் இருக்குது. சென்னையை பார்த்திங்கன்னா சென்னையில் ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு நிறையா இளைஞர்கள் சப்போர்ட்டு, நம்ம சேரி பகுதியிலையும் சரி, சிலம்பு பகுதியிலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்களே விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இல்லை அதுதான் உண்மை. அப்படிங்கிற பட்சத்தில் சென்னையில் ஆல்ரெடி அவருக்கு வாக்கு வங்கி இருக்குது. டோட்டலாக நகர்ப்புறம், புறநகர், உள்ளுக்குள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க. படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, எல்லாருக்கும் ஐடி பசங்க, ஐடியில் வேலை பார்க்குற பசங்க, இப்படி ஒரு புது வாக்காளர்கள் இது எல்லாமே இருக்கும்போது சென்னையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ டோட்டலாக கமர்ஷியலாக பார்க்கும்போது இந்த தலைவர்கள் மேலே பெரிய கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் தெளிவான ஒரு தலைவர்கள் தான். இப்போது அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், விஜய், இந்த கூட்டணி இருக்குல்ல, இதில் ஒன்று. அதே மாதிரி தேமுதிக வந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேமுதிக வர வாய்ப்பு இருக்குது. வந்துட்டாங்கன்னா இன்னும் பலமாயிரும். அப்போது ஐயா செங்கோட்டையன் எடுக்கிற முடிவு தாவேக்காவுக்குள் வந்தால் தாவேக்காவுக்கு தான் லாபம், அதிமுகவுக்கு மிகப்பெரிய நஷ்டம். ரொம்ப மோசமான நிலைமைக்கு அதிமுக போய்விடும். மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோடு சந்திப்போம். நன்றி.